இப்ப நீங்க சாமி இருக்கும்போது வந்ததுக்குமே இப்ப ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு என்ன அனுபவங்கள் இருக்கு? வித்தியாசம் நிறைய இருக்குது. ஆனால் சாமி உருவமாக இருக்கும்போது உருவத்தை பார்த்துன்னு வந்தோம். அவர் இது செய் அது செய்யின்னு சொல்லுவாங்க. இப்போ உருவத்தை பார்க்க முடியல, ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உருவத்தை பார்க்க முடியல, அவ்வளோதான். ஆனால் அதே பவர் இருக்குது. இப்போ அதை விட டபுள் மடங்காக இருக்குது. சாமி உருவமாக இருந்ததை விட அருவமாக இருக்கும்போது அதை விட டபுள் பவராக இருக்குது. நல்ல ஒரு கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குது. இல்லைன்னா இவ்வளோ பேர் வரமாட்டாங்களே. அப்ப சாமி இருக்கும்போது இவ்வளவு கூட்டம் வந்துச்சா? சாமி இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி கூட்டம் கிடையாது. ஏன்னா சாமி வைவார், திட்டுவார். அதனால் உடனே முடிக்கி விட்டுருவார். வரும் கூட்டம் உடனே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த கூட்டங்க ஒரு 50 பேர் 60 பேர் வராங்கன்னா அந்த வேலை பார்த்துட்டே இருப்போம். இன்னொரு 60 பேர் வராங்கன்னா இவங்களை முடிக்கி அவங்கள உள்ள இழுப்பார். ரொட்டேஷன் ஆகும். அதனால் கூட்டம் தெரிஞ்சிக்காது. இப்போ வர்ற கூட்டம் ரொட்டேஷன் கிடையாது. அப்படியே கொஞ்சம் புழக்கத்தில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் கூட்டம் அதிகபட்சமாக தெரியுது. அப்பவும் ஐயா இருக்கும்போதும் நிறைய கூட்டம் வந்தது. ஐயா உயிரோடு இருக்கும்போது அப்பயே அன்னதானம் போட்டு இருந்தாங்களா? அன்னதானம் போட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. வர்றவங்க கிட்ட தலை என்ன சொல்லுவார், தலை எண்ணி எத்தனை தலைடா சாமி இருக்குதுன்னு கேட்பாரு. அத்தனை தலை 40 பேர் 60 பேர் 100 பேர் 150 பேர் 500 பேர்கிட்ட கூட வந்திருக்காங்க. அந்தமாரி தலைங்களை எண்ண சொல்லுவார். எண்ணிட்டு போய் சாமி நீ வாங்கிட்டு வரியா சாப்பாடு, நீ வாங்கிட்டு வரியான்னு கேட்பாங்க. அவங்க வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் அதிகபட்சம்னா 2 பேர் ஷேர் கூட பண்ணுவாங்க. கம்மியான சாப்பாடுனா ஒரே ஆள் கூட வாங்கிட்டு வருவாங்க. நான் கூட ஒரு 2-3 வரை வாங்கிட்டு கொடுத்துருக்குறேன். அந்தமாரி தண்ணி சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க. அது இருட்டில் கூட நான் அன்னதானம் நில வெளிச்சத்தில் போட்டிருக்காரு. நானும் சாப்பிட்டு இருக்கிறேன். சாமி விருப்பப்பட்டு சாப்பிட்றது என்ன சாப்பிடுவாரு? அப்பளம் சாப்பிடுவார். மெயினாக சாப்பாடு கொடுத்தோன்னா முதல்ல அப்பளம் தான் மெயினாக சாப்பிடுவார். அந்த போட்டின்ற மாதிரி இருக்குதுயா, அது சாப்பிடுவார். அப்புறம் சில்லி சாப்பிடுவார். அவர் பிரியாணி சாப்பிடுவார். இந்த மாடர்ன் கிளப் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த இடத்த போயிட்டு வாங்கின சொல்லி சாப்பிடுவார் பிரியாணி. இதுதான். இப்போது உடம்பு சரியில்லாத பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் கொஞ்சம் இதுவாக ஆன பிறகு இந்த கேழ்வரகு இதெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தார். சத்துள்ள பொருளாக கொடுப்பாங்க, சாப்பிடுவார். சில்லிலாம் கட் பண்ணிட்டார். அப்போ இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுது? மாற்றங்கள்ன்றது நிறைய இருக்குது. நிறைய இருக்குதுன்னு எதை சொல்கிறது. அதாவது ஃபஸ்ட்டு வருவோம், நல்ல வேலை, கடுமையான வேலைன்னா இந்த கொத்தனார் வேலையெல்லாம் இருக்கும். அந்த பால்கார் சாலையெல்லாம் சைடெலாம் பூசுனது, அப்புறம் இங்கே மோகன் சார் சாலையெல்லாம் பூசுனது, இதெல்லாம் பூசுவோம். வேலையெல்லாம் கடுமையாக வாங்குவார். நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். உடம்புல இருக்கிற நோய் பிணி எல்லாமே தீர்ந்துடும். நல்ல ஒரு உணர்வேன், நானே உணர்வேன். நல்லா கடுமையாக இருக்கும், உணர்வேன். ஒரு முறை பால்கார் சாலையில் எல்லாம் சுற்றி பூச சொன்னாங்க. யுதேசி நான் சிகப்பு என்ன பண்ணார், நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன். இல்லை சாமி ஒன்று தான் செய்ய சொல்லிக்கிறாருன்னாரு. இல்லை நான் சாமிகிட்ட கேட்டுன்னு போகிறேன்னு சொன்னேன். சரி நீ கேட்டு பாருன்னாரு. போய் கேட்டேன், சாமி ஊருக்கு போகிறேன்ட்டு. அவன் என்னடா சொன்னான், ஊருக்கு போகிறேன், அசிங்கமாக திட்டினார். ஊருக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லின்னு இருக்கிறேன், என்ன வேலை நடக்குது அப்படின்னாரு. சரிங்க சாமி, வேலையை முடிச்சுட்டு போகிறேன் சாமின்ட்டு. 5 நாள் பூசுறது, தர போடுறது, உடுவங்குறிச்சிக்காரெலாம் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா கடுமையாக உழைச்சாங்க. எல்லாம் நல்லா கடுமையாக வேலை பார்த்தோம். பால் காசு எல்லாம் தர போட்டோம், பூசு வேலைலாம் பண்ணோம். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இங்கே மோகன் சார் தோட்டத்துக்கு வந்திருந்தார் சாமி. இங்கே இருந்தார். நான் சாமி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ ஊருக்கு போகிற சாமின்னு கேட்டேன். சரி போவ எவ்வளோ சம்பளம் கொடுத்தேன் பால்காரன் அப்படின்னு கேட்டார். சாமி என்ன சாமி சொல்கிறீங்க? டேய் பூசு வேலை தரையெல்லாம் போட்டிய, எவ்வளோ ரேட்டு பேசுனேன், எவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு கேட்டார். சாமி நீங்கள் தானே சாமி சொன்னீங்க அப்படின்னு சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேனை வாங்கி எடுத்து கொடுத்து, பச்சை கலர் வாட்டர் கேன் எடுத்து கொடுத்து, 2 லிட்டர் வாட்டர் கேன், பால்காரங்கிட்ட போய் இது ஃபுல்லாக தண்ணி வாங்கின்னு வாடானார். அதுதான் கூலியோ என்னன்னு எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வளர்ச்சி ஆகும்போது தான் தெரிஞ்சுது.
தண்ணி வாங்கிட்டு வாடான்னாரு. போனோம் வாங்கினேன். அதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக கொடுத்துட்டாரு பால்கார். எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பிடிச்சி பார்த்துட்டு ஏன்டா கம்மியாகுது, ஃபுல்லாக வாங்கிட்டு வாடான்னாரு. திருப்பியும் போனேன். சாமி ஃபுல்லாக தண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவருக்கு வேலை தொழிலே இல்லை அப்படின்ட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொடுத்து இது பண்ணி இப்படி இருக்கும்டா சாமி அப்படின்ட்டு வச்சுட்டு திருப்பி இதுக்கு போயிட்டார். அப்போ பயணிக்கு போயிட்டு அந்த தண்ணி என்ன பண்ணாருன்னு தெரில. போகும்போது எடுத்துன்னு போனார், திருப்பி எடுத்துன்னு வரல. அது ஒரு கட்டம். ரெண்டாவது உட்கார்றா சாமின்னார். உட்காந்தேன். ஒரு சாக்கு பை ஒன்று, அந்த ஊரியா சாக்கு பை தெரியல, அந்த சாக்கு பை கட் பண்ணி 4 பக்கமும் கட் பண்ணி இருந்துச்சு. அது ஒரு ஓரமாக இருந்தது. சாமி கட்டில் உட்காந்துக்கிறாங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், மற்ற ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துக்கிறாங்க. காற்றுல அப்படியே பறந்து கிணத்துக்காக போச்சு. அப்படியே சாமி அதை புடுறான்னு சொன்னார். அது பிடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன், கிணத்து படியில் விழுந்துச்சு. சாமி கேட்காத படியில் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு திருப்பி வந்து, சாமி படியில் விழுந்துச்சு சாமியை சார் போய் எடுறான்னார். எடுக்கலான்னு இப்படி கை வைக்க போகிறேன், அப்படியே போய் அந்த கிணத்து மேட்டு கரையில் விழுந்துருச்சு. என்னடா இது கரையில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சாமிக்கிட்ட போய், சாமி அந்த கரையில் விழுந்துருச்சு சாமின்னு, போய் எடுத்துகிட்டு வாடான்னார். திருப்பி போய் எடுக்கலான்னு போனால் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. கிணத்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு கை வைக்க போகிறேன், எங்கேருந்தா வந்து தெரியல. அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்குது அந்த பேப்பரு. எவ்வளோ பேர் இது பாரு, அற்புதம் பாருங்க, அமைதியாக தான் இருக்குது அந்த பேப்பரு. நான் போய் கை இப்படி வைக்கும் போது தான் அப்படியே அடியோடு உசுன்னு காற்று வந்து தள்ளின்னு எடுத்துகிட்டு போகுது. அதை தண்ணியிலே விழுந்துருச்சு. சாமிகிட்ட வந்து, சாமி கிணத்து தண்ணியிலே விழுந்துச்சு சாமி, போய் எடு அப்படின்றாரு. சரிங்க சாமி. சாமி இதுன்னா எது வேணாலும் உயிர்த்தலாம். அது அப்போ தான் சொல்லுவாங்க, உன் கை நிட்டினா கிணத்துல கூட உயிர்ந்துருவாடா சாமின்னு சொல்லுவார் சாமி. சொல்லிட்டு உடனே டக்குன்னு போய் என்ன. அதுக்கப்புறம் இந்த ரங்கன் ஒரு சின்ன பையன் தான் டிரைவர். டேய் நீயும் கூட போடா அப்படின்னாரு. ரங்கன் கூடவே வந்தான். கிணத்துல இறங்கி இந்த படியில், அண்ணா உள்ளெல்லாம் படியே இல்லையே, நீ எப்படின்னா சாமிகிட்ட எடுத்துன்னு வரேன்னு சொன்னேன், உள்ள படி இல்லைன்னு சொல்ல வேண்டியதானேன்னு கேட்குறான். இல்லைடா சாமி சொல்லிட்டாரு, சாமி சொன்னா எப்படியாட்டும் எடுத்துட்டு வரணும், அப்படியே இல்லை முயற்சியாவது பண்ணணும் அப்படின்னு. கிணத்துல நீச்சல் தெரியுமாண்ணா? ஓரளவுக்கு தெரியுண்டாண்ணா. முள் நீச்சல்லாம் தெரியாது, மேலே நீச்சல் தெரியும் ஓரளவுக்கு. சரி வான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனால், அப்புறம் கையை போடுறான்னு சொல்லிட்டு உள்ளே எகிரி குச்சிட்டேன். குச்சி அது உள்ளே பார்த்தா நிறைய அந்த பேப்பரு, மைக்கா பேப்பரு, கச்சடாவுங்க, நிறைய கச்சடாவுங்க மெதிக்கின்னு இருந்தது. இந்த தோட்டம் மோகன் சார் தோட்டத்தில் கிணறு தான் மெதிக்கின்னு கண்டது. அந்த சாக்கு பையிலே எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணி மொத்தத்தையும் மூட்டை கட்டி ஃபுல்லாக கரெக்டாக இருந்தது. அது மூட்டை கட்டி தம்பி கை கொடுறான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு மேலே எடுத்து வந்து வெளியே கொட்டினேன். இப்படி இருக்குண்டா சாமினார். பத்தியா கொண்டு வந்துட்டான் பத்தியா அப்படின்ட்டு, உட்கார சாமி அப்படின்ட்டு அந்த மைக்கை பேப்பர் 4 பக்கமும் காய வச்சு 4 கல் வச்சுட்டு, இப்படி உட்கார்றா அப்படின்னு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாரு. அப்போது எவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு. அந்த மாதிரி ஒரு பேரானந்தம். அந்த மாதிரி அது ஒரு கட்டம். இதெல்லாம் வந்து ஒரு டைமுக்கு நான் வரும்போதுதான் ஒரு இன்பத்தை கொடுப்பார். இன்பம்னா இதான் பேர் இன்பம். ஒரு முறை வந்தேன். வந்த உடனே அதேமாரி வேலை நடந்துட்டு இருந்துச்சு. சாமி போய் இந்த கல்லெல்லாம் தூக்கி இந்த பக்கம் போடுறா அவங்க கூட போய் அப்படின்னாரு. நான் நல்லா வெயிட்டில் நல்லா தூக்குவேன். நல்லா பெரிய பெரிய கல்லாம், சின்ன கல்லாம் தூக்க மாட்டேன். அவர் சாமியோட தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் சின்னவர், குப்பான்னு ஒருத்தர். நான் குப்பானன் தான் கூடுவேன். மெட்ராஸ் வந்துச்சு, மெட்ராஸ் வா, கேக்கு உனக்கோசம் தான் ரெடி ஆகுதுன்னுவாரு காமெடியா. சரின்ட்டு, ஏன்னா இப்போ எவ்வளோ பெரிய கல் இருந்தாலும் நான் ஒரே ஆள் அசால்ட்டாக தூக்குவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே வெயிட் தூக்கி பழகிறதால தூக்கிடுவேன். அதனால சங்கர் வந்துட்டான் தூக்கிடுவான்னு என் கூட தான் நிற்பார் அவர். அவர் சும்மா கை பிடிப்பார், நான் தூக்கி போய் போட்டுருவேன். அந்தமாதிரி அதுக்கோசம் சந்தோஷமாக சொன்னார். கல்லெல்லாம் தூக்கி அந்த போட்டு மாற்றிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வடை வாங்கிட்டு வந்தார். ஒரு 60-70 வடைக்கு. நாங்கள் இங்கே ஒரு 40-50 பேர் கரெக்டாக தான் செய்துருக்குறோம். ஆளுக்கு ஒரு வடை கொடுத்துட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. எனக்கும் ஒன்று கொடுத்தாரு. நான் அந்த கல்லை தூக்கின்னு ஒரு வாய் கடிச்சிட்டு சாமி பார்த்தேன். எதிரில் இப்படி நடந்துனுக்கிறாரு சாமி. ஒரு கல் இப்படி தூக்கி வச்சுக்கின்னு அப்புறம் இந்த பக்கம் சாமி வராரு. ஐயோ சாமிக்கு வடை கொடுக்கல போலுக்குதே, எதாவது கடிச்சிட்டுவேன், சும்மா கேட்டுனா பார்க்கலாம் அப்படின்னு சும்மா எதார்த்தமாக தான் கேட்டேன். சாமி வடை சாப்பிட்றீங்களா, கொடு அப்படின்ட்டு நான் கடிச்ச வாழை அப்படியே எடுத்து அவரு சாப்பிட்டுன்னு போ கல் போடு அப்படின்னாரு.
அப்படியே இப்போ நினைக்கும் போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ அசால்ட்டாக தெரிஞ்சுது அது. நம்ம உறவுக்கார மாரி தெரிஞ்சுது அப்போ. இப்போ யோசிக்கும் போது பகவானே நம்ம எச்சியை சாப்பிட்டுக்கிறாருன்னும் போது அது எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா இப்போ. அந்த மாதிரி அது ஒரு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு இன்ப அதிர்ச்சியாக கொடுப்பாரு, இன்பமாக இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக சென்னையிலேருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தியாக போவேன் நான் ஐயா இருக்கும்போது. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்பவும் பார்த்தா இங்கே பாருங்க, பூஜை ரூமில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ உங்கள் முதல் கூட சரி யார் என்னன்னே தெரியாது. சாமி இருக்கும்போது கூட உங்களாம் பழக்கம் தெரியாது. ஆனால் வந்த உடனே ஏதோ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நம்ம பழக்கம் அண்ணா வாங்க வாங்க, சென்னை வந்துட்டார், வாங்க வாங்க வாங்க. அது ஒரு மணி கூட பாருங்க, வாங்க வாங்க அண்ணா, வாங்க வாங்க வாங்க. யார் என்னன்னு தெரியாது. இது எதனால இப்படி இந்த உணர்வு கிடைக்குது? ஐயா உள்ள இருந்து அவங்கள வந்து இவன் என் புள்ள வந்துட்டா, முன்கூட்டி பக்கத்துல இருந்தோண்டா கூப்பிடுறான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் எனக்கு. அந்த மாதிரி இப்போ எவ்வளோ கூட்டமா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு வாங்க அண்ணா வாங்க, அப்படி போவேன், சங்கு ஊதுவேன், இது பண்ணுவேன். ஐயா இருக்கும்போது எப்படி பக்கத்துல இருந்து உரிமையோட ஒரு சில வேலை செய்வேன். அதே மாதிரி இப்போ அந்த உணர்வு அப்படியே இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. இதுதான் இத்தனை கூட்டத்திலயும் நம்மள ஒரு முன்னணியா கூப்பிடுறாரு ஐயா, கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாரு பத்தியா அப்படின்னு ஒரு பெரும் சந்தோஷம் எனக்கு. இப்ப நீங்க உங்க ஃபேமிலியில இப்ப எப்படி இருக்காங்க எல்லாம்? இப்ப ஃபேமிலினா நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நான் ஒரு ஃபேமிலி போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த ஃபேமிலி எல்லாமே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து 9 வருஷம் பொறுத்து வந்தாங்க. திருப்பி வந்து சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு வீடு ஒரு 2 அடுக்கு மாடி வீடு இருக்குது, கட்டி கொடுத்துருக்காரு ஐயா. ஐயா நான் இல்லை ஐயா, ஏன்னா நான் ஐயா கிட்ட வரும்போது ஒண்ணுமே இல்லாத வந்தவன். இன்னைக்கு இவ்வளவு இருக்குதுன்னா ஐயா கொடுத்துருந்தோம் நான் சொல்ல முடியும், நான் சம்பாரிச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால ஐயா புண்ணியத்துல அந்த ஒய்ஃபுக்கு 2 ஃப்ளோர் வீடு வாடகை அதில் வருது வருமானம். இந்த அம்மாவுக்கு 3 ஃப்ளோர் வீடு, இதில் கொஞ்சம் வருமானம் வருது, வாடகை அது இது வருமானம் வருது. எல்லாமே நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க, எந்த குறைபாடும் இல்லை. அவங்கெல்லாம் இப்ப ஐயாட்ட வந்திருக்காங்களா? வந்து இப்போ கூட வந்து போனாங்களே, போன மாசம் கூட வந்து போனாங்களே. நான் எங்க இருக்குன்னு அவங்களே கூப்பிட்டு தானே ஆகணும். அதனால பசங்களுக்கும் ஐயாவோட ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து தான் இருக்கிறேன். இன்னமும் பூஜை காலை மாலை 2 வேளையும் பூஜையில பசங்க வீடு எல்லாமே நான் வீடியோ ஒன்று எடுத்து கொடுத்துருக்குறேன், போட்டு பாருங்க. அதில் எல்லாமே வீட்டில் ஐயா ஃபோட்டோ வச்சு தரிசனம் பண்ணின்னு தான் இருப்போம், பூஜை பண்ணின்னு தான் இருப்போம். ஐயா தரிசனம் கொடுத்துருந்தாங்கிறாரு எங்களுக்கு. அந்த மாதிரி நான் தான் இப்படி இருக்கிறேன்னா என்னோட போயிடல, இது குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஐயாவை பற்றி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிறேன்னா யார் காரணன்றதும் தெரியும். அதனால வந்து அவங்களும் என் பின்னாடியே வந்துனுங்கிறாங்க ஐயா பார்க்க. ஐயாவோட பக்தராக ஆயிட்டாங்க எல்லாருமே. சாமிகிட்ட இருந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? சாமி கிட்ட இருந்து கற்றுக்கின விஷயம் என்னன்னா ஒழுக்கம் தான் மெயின். ஒழுக்கம் கற்றுக்கினேன், நல்ல பழக்கங்களை கற்றுக்கினேன். நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நல்ல ஒரு இப்படி தான் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த நான் நியாயமான விஷயத்துக்கு என்கிட்ட கேள்றான்னு அப்பயே சொல்லிக்கிறாரு. சாமி இருக்கும்போது நியாயமான விஷயத்துக்கு என்ன கேளுங்கடா சாமி, எல்லாத்தெல்லாம் என்ன கேட்பேன்னு சொல்லுவார் பரிபாசில். அதுமாரி நியாயமான விஷயத்துக்கு ஐயாட்ட என்னால் முடியாத பட்சத்தில் ஐயாட்ட முறையிடுவேன். இல்லைன்னா ஐயாவே முடிச்சு வச்சுடுவாங்க. முடிகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஐயாவே முடிச்சு கொடுத்துருவாங்க எனக்கு தானாகவே. எந்த விஷயமா இருந்தாலும் தானாகவே முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் நானும் வந்து ஐயா எனக்கு இது கூட அது கூட நான் கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன ஒன்று அதில் இன்னொன்று சொல்லுவாங்க, கேட்டால் தானே சாமி ஆகும் அப்படின்னு. அதனால வந்து என் ஒரு சின்ன இது வந்து சொல்லி போட்டுருது, சாமி இதை வாங்கியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன், கணக்கு கொடுத்துருது, அவ்வளோதான். எனக்கு சொன்னால் தானே ஆகும் சாமின்னு. ஒரு முறை ஒரு தப்பு பண்ணேன், அது எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிது. என்னன்னா ஒரு கம்பெனி வச்சேன், சாமிக்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு பெரிய பாலத்துக்கிட்ட போய் வச்சுட்டேன், சாமிக்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு புளியா மரத்துக்கு அடியில் ஒரு கட்டடம் கட்டி சீட்டு போட்டு வச்சுருந்தேன், வியாபாரமே கிடையாது, ரொம்ப நஷ்டப்பட்டேன். அப்போ சாமிகிட்ட உட்காந்து, சாமி ஒரு வியாபாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன சாமி இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அப்படின்னு அசிங்கமாக திட்டினார். என்ன கேட்டாடா புளியா மரத்துக்கு அடியில் கொட்டா போட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சார். அப்போ தான் வந்து எனக்கு பொறி தட்டுச்சு, இனி எது கேட்டாலும் ஐயா பர்மிஷன் இல்லாமல் கேட்கக்கூடாது. அப்படியே கேட்கலனாலும் ஐயா கிட்ட காதில் போட்டுடணும். மனசில் சொன்னவே போதும், இங்கே வந்து தான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஐயா பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவர்கிட்ட கணக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ளேயே காத்தாவோ ரத்தமாவோ நரம்பாவோ ஒட்டிக்கிறாரு.
அது எல்லாமே கேட்கும். அதனால் வந்து இங்கே தான் வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இங்கே வந்து ஒரு முறை பார்த்துட்டோம், கணக்கு கொடுத்துட்டோம். டேய் நீ யார், சங்கர்ன்ற உருவத்தில் வந்துக்கிற ஜீவனா, வா எழுதிக்கோ, கணக்கு போட்டுக்கோ, அட்ரஸ் அவ்வளோதான். டெஸ்ட் அட்ரஸ் போட்டாச்சா, போ நீ என்னென்ன பண்ணி எதுனா பண்ணும்போது எல்லாத்தையும் எனக்கு தெரியப்படுத்துகிற மாரி பண்ணுப்போ. இங்கே வந்து பண்ண தேவை, இங்கே வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை, போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே எதனா ஒரு தொழில் பண்ணும்போது சரி, ஒரே ஒரு பிடி முன்கூட்டி சாப்பிடும்போது ஐயா சொல்லிட்டு சாப்பிடணும். அதேமாரி தொழில் தொடங்கும்போது ஐயா நீங்கள் இது பண்ணுறேன் அவ்வளோதான். 2 ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன ஆகிட்டு போயிடுது. அது சொல்லாமல் எந்த வேலையும் நான் செய்யறதும் கிடையாது. ஏன்னா அது அனுபவம் கிடைச்சிக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, யாரும் இதுன்னும் போது நான் செய்த இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதே பலன் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ சாமி திட்டுனா நல்லதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்ற? சாமி திட்டினா நல்லதுன்னு அதை பற்றிலாம் எனக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி கிடையாது. ஆனால் நல்லது தான். ஏன்னா என்னையும் திட்டிக்கிறாரு, நல்லா தான், எனக்கு நல்லா தான் போயின்னுக்குது. அதனால் நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. பெரும்பாலும் நான் சாமியை பற்றி ஆராய்ச்சியோ, இல்லை அவர் பேசுனதை பற்றி ஆராய்ச்சியோ, அவர் நடக்கிறத பற்றி ஆராய்ச்சியோ, இல்லை அவர் படுக்கிறத பற்றி ஆராய்ச்சியோ, இல்லை கையை ஒரு சொல்லுவோம் கை இப்படி வச்சுருந்தாரு, மூக்கில் இப்படி வச்சுருந்தாரு அப்படி சொன்னாலாம் ஆராய்ச்சியே கூடாது. அந்த இடத்த நம்மளை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருக்கணும். நம்மளுக்குள்ளே எங்கே இருக்கிறாரு, நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, நம்மளுக்கு என்ன பண்ணின்னு இருக்கிறாரு அப்படின்றத மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணணும். சாமி ஆராய்ச்சி பண்ணவே கூட யாருமே. அதான் நான் கற்றுக்கின விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கற்றுக்கின விஷயத்த சொல்கிறேன். நான் சாமியை பற்றி ஆராய்ச்சியே கூடாது. இதுதான். இப்போ ஐயாட்ட வர பக்தர்கள்லாம் எப்படி ஐயாட்ட கோரிக்கை வைக்கலாம்? அப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட நிறைய பதில் இருக்குது. அது நான் எதை நீங்கள் போடுறீங்களோ போட்டுக்கலாம். எப்படின்னு கேளுங்க. இப்போ நான் ட்ரிங்க்ஸு சாமி வந்து இந்த சொல்லியிருக்கேன், இந்த வழியில் அதை கட் பண்ணி அவரே சாமியை கட் பண்ணி எடுத்தார். அதுக்கு பிறகு நானே ஒன்று ஒன்றா கட் பண்ணேன். எப்படின்னு கேட்டால் ஐயாவை வச்சே கட் பண்ணேன். ஒரு விஷயம் வந்து ஆன்ஸு, ட்ரிங்க்ஸு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, இது மொத்தம் உருவம் நான் போட்டது. இது நான் சொல்லிக்கிட்டாலும் நான் ஒன்றும் இது போடுறதில்ல. இது உங்கள் மக்களுக்கு 4 பேருக்கு தெரிஞ்சுன்னா ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் என்னோட இது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் திருடு கொலை மட்டும்தான் பண்ணலை, மீதி எல்லாமே பண்ணிட்டேன். இது எல்லாமே ஐயா கிட்ட வந்து இப்போ ஒரு பழக்கம் கூட கிடையாது என்கிட்ட. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றேன், அது மட்டும்தான் இருக்குது. கறி மீன் சாப்பிட்றேன், அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லா கெட்ட பழக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டேன். சாமி 1 பிடுங்கினாரு, மீதி 8 நானே அழிச்சிட்டேன். எப்படி நானே அழிச்சேன்னா அதுக்கு சாமி துணையெல்லாம் அழிக்க முடியாது. எப்படி அதை அழிச்சு பலி கொடுத்து அது நானும் துணை இருக்கணும். சாமி ஒன்று கிட்ட நெருங்கி வர்றாருன்னா நம்ம அவருக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கணும் தான் அது எடுக்க முடியும். இல்லை சாமி ஒண்டியும் எடுக்க முடியாது. கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் கோஆப்ரேட்ன்றது. அது பண்ணணும்னா அது ஈஸியாக எடுத்துடலாம், வெளியே வந்துடலாம். எப்படின்னு கேளுங்க. சிகரெட்டு, ஆன்ஸு, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றா இதுக்கு பேர் வந்து பலின்னு அர்த்தம். நான் வச்சுருங்கிற பேர் அது பலி கொடுத்து வெளியே வந்தேன். எப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஒரு நிலம் வாங்குறேன். அதுக்கு ரொம்ப அதாவது நான் சின்ன கல் வச்சுட்டு பெரிய கல்லுக்கு ஆசைப்பட்டால் அதுக்கு பணம் வேணும்ல. அதுக்கு சாமி என்னால் முடியல, இவ்வளோ பெரிய இடத்த வாங்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க. அதுக்காக நான் என்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுறேன், நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுறேன். இதான் டீலிங். சாமிக்கு எனக்கு ஒரு டீலிங். சரின்ட்டு 4 நாள் 5 நாள் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், விடை கிடைச்சிடும். அந்த இடம் நமக்கு ஆகிடும். அந்த பழக்கத்தை விட்டுருவேன். திருப்பி வந்து இன்னொரு வீடு வாங்கணும். சாமி என்கிட்ட இருக்கிற இந்த கஞ்சா இருக்குது, இது விட்டுட்டு போகிறேன், எனக்கு இது ஒவ்வொன்றா இதுக்கு. அதாவது வந்து கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு ஈஸியாக கற்றுக்கினேன். விடுறத வந்து நல்லதுக்காகவே ஒரு பொருள் சேர்த்துக்காக அந்த கெட்ட பழக்கத்தை எவ்வளோ அருமை என்ன இதுக்கும் ஐயா மூளை கொடுத்தது தான் எனக்கு காரணம். ஒவ்வொன்றா விட்டு கொடுத்தேன் எல்லாத்தையும் அது லாஸ்ட்டாக ஆன்ஸ் மட்டும் இருந்தது. இப்படி இடங்க, நிலங்க, வீடுங்க, லாரி, அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா இது அதுக்கெல்லாம் வந்து பாக்கு, பீடி, சிகரெட்டு, கஞ்சா எல்லாத்தையும் வெட்டி இது எல்லாத்தையும் சேர்க்க விட்டார். இதை வெட்டி தள்ளி விட்டார். உடனே அது முடிஞ்சது. லாஸ்ட்டாக ஆன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆன்ஸுக்கு எப்படியாப்பட்ட லாஸ்ட் எண்டு பாப்பா இது மெடிக்கல் படிக்கிறதுக்கு கோச் எடுத்தா, பயாலஜி எடுத்திருந்தா. சீட்டு கிடச்சிடுச்சு, பைசா வேணும். ஏசிஎஸ்ல
சென்னை ஏசிஎஸ்ல பெரிய இது காலேஜ். இப்போ இன்னும் நம்பர் 1 ஆகுது. இப்போ வந்து 30 லட்ச ரூபா அது இது. அப்போ 23 லட்ச ரூபா நான் 3 வருஷத்துக்கு முன்ன. பைசா என்கிட்ட மொத்தமே 8 லட்ச ரூபா தான் இருக்குது கையில். 23 லட்ச ரூபா மீதி என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. மறுபடியும் எங்கே போவோம்ப்பா? நம்ம பேங்க் எது? ஐயா தான் ரிசர்வ் பேங்க். ஐயா தான் ரிசர்வ் பேங்க். மறுபடியும் ஐயா கிட்ட போயிட்டு முறையிடுறேன், சாமி சீட்டு கிடச்சிருச்சு, நாளைக்கு கட்டலைன்னா சீட்டு போயிடும், அது என்ன அப்புறம் பாப்பா லைஃப் என்னான்னு எனக்கே தெரியாது, நீங்கள் இதுக்கு என்ன பிரச்சனை பண்ணுறோம் பாருங்க. ஐயா ஒன்றும் இல்லை, வாயை திறந்து ஊன்னு தேங்காய் வச்சு கல்புரம் வச்சு போயார் தாட்ட வேத்தில் பிரார்த்தனையே தேவையில்லை. சும்மா ஒரு வத்தி ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஐயா படத்துக்கு முன்னாடி நின்று அப்படியே மனசுக்குள்ளேயே அது போதும். ஈஸியாக கேட்கும். எளிமையான கடவுள் நம்ம கடவுள் தான். எளிமையான கடவுள் இவர் தான். எது கேட்டாலும் கொடுக்குறவர், எளிமையாக பிரார்த்தனை ஏற்றுக்கிறவர். அப்படி உரிமையோடு கேட்கணும், உரிமையோடு கேட்கணும், உண்மையாக கேட்கணும். இது 2 விஷயம்தான். உரிமையாக கேட்கணும், உண்மையாக கேட்கணும். ஐயா இந்த மாதிரி நான் சீட்டு கிடச்சிக்குது, இந்த மாதிரி என்கிட்ட வேறு எதுவும் இல்லை, இந்த கறி மீன் இருக்குது, அப்புறம் இந்த ஆன்ஸ் இருக்குது, இந்த கறி மீன் இன்னும் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, அது எனர்ஜிக்கு தேவை, அதை வேணால் விட்டுடுறேன், அதை வேணால் விட்டு வைங்க, இந்த ஆன்ஸ் மட்டும் விட்டுடுறேன், இதுக்காக எனக்கு இந்த மெடிக்கல் சீட்டுக்கு உண்டான வழியை காட்டுங்க அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்னும் 5 லட்ச ரூபா தேவைப்படுத்துனா அப்படி சொல்லியிருந்தேன். மறுநாள் நைட்டு 10 மணிக்கு 15 லட்ச ரூபா ஃப்ரெண்டு திணிக்கும். அவர் என்னவோ கேஸ்ட்டு, அவர் என்ன ஊர், என்ன தேசத்தில் போதும், அவர் என்ன ஊரோ. என்ன மாரி ஆலோ பிளாக் கம்பெனி வைக்க இன்ஜினியர், அவர் என்ன மாரி ஆலோ பிளாக் கம்பெனி வச்சு கொடுக்க சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்டார். அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன், சின்ன ஹெல்ப் பண்ண அவர் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்க. அது எல்லாம் வந்து ஐயா அவர் மனசுல புகுந்து எல்லாம் நடத்துகிற வேலையை பாருங்க. மற்றபடி அவங்க கொடுத்தவங்க சொல்கிறது, ஐயா நடத்துகிற வேலையை பாருங்க. உடனே 5 லட்ச ரூபா கொண்டாது, அண்ணா இந்தாண்ணா அப்படின்னா பாப்பா கொஞ்சம் நாளைக்கு காலேஜுக்கு சேரண்ணா அப்படின்னு நைட்டு 10 மணிக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. நீங்கள் வீட்டை அடமானம் போடுறேன்னு சொன்னீங்களா, போட்டு எப்போ கொடுக்குறீங்க கொடுனான்ட்டார். அப்போ கொடுத்துட்டோம், வீட்டை அடமானம் போட்டு அப்போ கொடுத்துட்டோம், அது வேற விஷயம். ஆனால் என்னென்ன சீட்டு கிடைக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு காசு எங்கே இப்படி வருது பாருங்க. 5 லட்ச ரூபா யாருன்னா கொடுப்பாங்களா? கொடுத்தாங்க. கொடுத்து அப்படியே மறுநாள் 11:30-12 மணி இருக்கும், சீட்டு கிடச்சிச்சின்னு சொல்லி சரி காசு கட்டிட்டு சீட்டை வாங்கிட்டு பாப்பா காலேஜுக்கு இட்டுன்னு போகிறோம். அந்த வாசலே 3 பாக்கெட் ஆன்ஸை பிரித்து கொட்டி இதை அடை விட்டேன். அது அன்னில விட்டு தான் 3 வருஷம் ஆச்சு ஆன்ஸ் விட்டு. பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு என்னோட கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு எனக்கு ஒரு சொத்து சேர்க்குற, என் கெட்ட பழக்கத்தை ஒரு சொத்து ஆக்கணும் பாருங்க. என்னோட கெட்ட பழக்கத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதையே சொத்தாக மாற்றணும் பாருங்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ண இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், அவங்க வீடும் நல்லா இருக்கும். இப்போ என் வீடு பாருங்க, ட்ரிங்க்ஸ் கிடையாது, பீடி கிடையாது, சிகரெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் வீடு கலகலங்குது, ஒய்ஃபுங்க பசங்க எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பசங்களும், என் பையன் ஒரே பையன் அவ்வளோ சூப்பராக இருக்கிறான். ஏன்னா என்கிட்ட இருந்த பழக்கம்லாம் எதுவுமே இல்லை. அப்பா தெளிவாக இருக்கிறார், நம்மளும் தெளிவாக இருக்கணும். வரலாம், எல்லா இதுக்கும் போகிறான், எல்லா இதுக்கும் என் கூட ஹெல்ப் பண்ணுறான், 2 கம்பெனி ரன் பண்ணுறான், சூப்பராக இருக்கலாம். ஏன்னா நான் கெட்டவனாக இருந்தால் அவனும் கெட்டவனாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா இருக்கிறான், அவனும் இருக்கலாம், என் குடும்பமும் நல்லா இருக்குது. இதுதான், இது ஒரு தெளிவான பதில் கிடைச்சிதுங்களா? இது 4 பேருக்கு நல்ல பேர் சேர்ந்துச்சுன்னா நல்லா சந்தோஷம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.